அந்த மெட்டுக்கு மயிலாஞ்சி மெட்டு என்று சொல்லுவோம். அந்த மெட்டை போட்டு காட்டி இது மாதிரி நீங்கள் பாட வேண்டும் என்று கண்ணியத்திற்குரிய தாளாளர் அவர்கள் சொன்னதை நம்முடைய மாணவிகள் மிகச் சிறப்பாக அவர்கள் நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள். அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை கூட பொய் வார்த்தை கிடையாது. மதுரை என்று சொன்னால் தமிழ்ச்சங்கம், மதுரை என்று சொன்னால் சங்கத்தமிழ், மதுரை என்று சொன்னால் மீனாட்சி, மதுரை என்று சொன்னால் மதிப்பிற்குரிய திரு Ptr பழனிவேல் தியாகராஜன் என்பதை அவர்கள் உணர்த்தி இருக்கின்றார்கள். அங்கே சொல்மாலையால் அவர்கள் பாடல் பாடினார்கள். இப்போது பூமாலையோடு மாணவர் பேரவை உறுப்பினர்கள் வருகிறார்கள். மாணவர் தாஜுதீன் அவர்கள் சேர்மன், அதே போன்று செயலாளர் பாஷித் அவர்கள் ரோஜாப்பூ மனசுக்காரருக்கு ரோஜா மாலையை சூட்டுகிறார்கள். நல்ல கைதட்டி பாராட்டுங்க. மிகச்சிறப்பாக அவர்கள் இன்னும் பல பணிகளை அன்போடு வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். அமைச்சர் பெருமகனார் அவர்கள் விழா மேடையிலே நினைவு பரிசு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஏகேஆர் என்று அன்போடு அழைக்கக்கூடிய கலீலுர் ரஹ்மான் அவர்கள் வணிகவியல் துறையினுடைய தலைவராக பொறுப்பேற்று மிக திறம்பட செயல்படுத்திய ஏகேஆர் அவர்களுக்கு நம்முடைய அமைச்சர் அவர்கள் பரிசு வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹிஸ்டரி அதனுடைய வரலாற்று துறையினுடைய துறை தலைவராக சாதனை படைத்த நாகர்கோயில் டாக்டர் முகமது ஹுசைன் அவர்களுக்கு இப்போது பரிசு வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். விளையாட்டுத் துறையிலே பல சாதனைகளை புரிந்த விளையாட்டுத் துறையினுடைய இயக்குனர் முஸ்தபா அவர்களுக்கு விழா எல்லாம் நல்ல கைதட்டி பாராட்டலாமே. ஏன்னா இந்த கல்லூரிக்கு அவர்கள் பல தொண்டுகளை புரிந்திருக்கிறார்கள். முஸ்தபா அவர்கள் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் அவர்களுக்கு மேடையிலே அமைச்சர் அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். நான் டீச்சிங் ஸ்டாஃப் அதிலே கண்காணிப்பாளராக பணியாற்றிய ஷாவுல் அமீத் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். ஷாவுல் அமீத் அவர்கள், அகமது கபீர் ரிஃபாய் அவர்கள் கண்காணிப்பாளராக பணியாற்றியவர்கள், ரசூல் மைதீன் அவர்கள் கண்காணிப்பாளராக பணியாற்றியவர்கள். நேரத்தினுடைய அருமை கருதி அமைச்சர் அவர்கள் இவர்களுக்கெல்லாம் தந்திருக்கிறார்கள். மற்றவர்களுக்கு தாளாளர் அவர்களும் ஆட்சிக்குழுவினுடைய மற்ற உறுப்பினர்களும் விரைவிலே தயாரிக்கிறார்கள் என்கிற செய்தியை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். அலுவலர் ரிஃபாய் அவர்கள், அலுவலர் ஷாவுல் அமீத் அவர்கள் நல்ல கைதட்டி பாராட்டலாம். இந்த கல்லூரிக்காக உழைத்தவர்களை கல்லூரி நிர்வாகம் என்றைக்கும் மறப்பதில்லை என்பதை இது காட்டிக் கொண்டிருக்கின்றது. அவர்களுடைய தொண்டும் பாசமும் நேசமும் இந்த கல்லூரிக்கு என்றைக்கும் இருக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி மதிப்பிற்குரிய சிறப்பு விருந்தினர் அவர்களுடைய சிறப்பு உரை நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடியாக தமிழ்நாட்டினுடைய தகவல் தொழில்நுட்பத்திற்கு அடித்தளம் இட்டுக் கொண்டிருக்கக்கூடிய டிஜிட்டல் சேவைகளினுடைய துறையினுடைய அமைச்சர் மாண்புமிகு Ptr பழனிவேல் தியாகராஜன் என்கிற சாதனையாளர் இப்போது சிறப்பு உரை வழங்குவதற்காக உங்கள் சார்பிலே பலத்த கடவுளுக்கிடையிலே ஐயா அவர்களை அழைக்கிறோம். சதக்கத்துல்லா அப்பா கல்லூரியின் பொன்விழா ஆண்டோடைய நிறைவு விழாவாக இங்கே நடந்து கொண்டும் இந்த விழாவிற்கு வருகை தந்து வரவேற்புரை ஆற்றிய கல்லூரி முதல்வர் முனைவர் சேமு அப்துல் காதர் அவர்களே, இங்கே அறிக்கை அளித்தலுக்காக வர இருந்த கல்லூரி ஆட்சிக்குழு தலைவர் ஹாஜி சையத் அப்துல் ரஹ்மான் அவர்களே, சிறப்பாக இன்றைக்கு தலைமை தாங்கி சிறப்புரையாற்றிய கல்லூரி தாளாளர் ஹாஜி ரபானி அவர்களே, வாழ்த்துறை ஆற்றிய மனோன்மணியனார் சுந்தரனார் பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் என் சந்திரசேகர் அவர்களே, இங்கே வருகை தந்து பல்வேறு பணிகளுக்காக இதற்கு முன் மதுரையில் எங்களுடன் பணியாற்றிய இன்றைக்கு இங்கே மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கிற மருத்துவர் கார்த்திகேயன் இஆர்பி அவர்களே, என் அருமை சகோதரர் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் ஜனாப் எம் அப்துல் வஹாப் அவர்களே, நன்றி உரையாற்ற இருக்கிற துணை முதல்வர் முனைவர் சையது முகமது காஜா அவர்களே, நிகழ்ச்சி தொகுப்பை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற முனைவர் சா மகாதேவன் அவர்களே, என் அருமை அண்ணன் திரு வி டி ராஜன் அவர்களே,
மற்றும் இங்கே கூடியிருக்கும் மரியாதைக்குரிய விருந்தினர்களே, பேராசிரியர்கள், ஆசிரியர்களே, ஆசிரியர்களா கல்லூரி பணியாளர் அவர்களே, இந்நாள் முன்னாள் மாணவர்களே, மாணவர்களின் குடும்பங்களே, ஊடக நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த ஒரு நிறுவனமும் துவங்கும் போது அனைவருக்கும் எதிர்பார்ப்பு இருக்கும். இதை சிறப்பாக செயல்படுத்தி நீண்ட நாட்களுக்கு நீடித்து புகழ் பெற வேண்டும், இதனுடைய பலன் பலருக்கு அடைய வேண்டும் என்று இருக்கும். அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக ஏற்கனவே 100 ஆண்டுகள் இருக்கிற பல கல்லூரிகள் இருக்கிற ஒரு மாவட்டத்தில், தென் தமிழகத்தில் 1971ஆம் ஆண்டில் துவங்கப்பட்டு இன்றைக்கு சிறப்பாக செயல்பட்டு கொரோனா பேரிடரினால் 2 ஆண்டுகள் தாமதமாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற இந்த பொன் விழா, இந்த கல்லூரியை துவங்கினவர்கள், அதற்கு பிறகு பணிபுரிந்தவர்கள், ஆட்சிக்குழுவிலும் பணியாளர்களாகவும் ஆசிரியர்களாகவும் மாணவர்களாக பயிற்சி பெற்றவர்கள் அனைவருக்கும் ஒரு பாராட்டு விழாவாக தான் நம்ம இங்கே கருத வேண்டும். ஏனென்றால் இங்கே பலர் கூறியது போல் 50 ஆண்டுகளில் எத்தனையோ சாதனைகள் படைத்திருந்தாலும் அது போதும் என்று கருதாமல் இன்னும் எந்த வகையில் முன்னேறலாம் என்ற ஒரு நோக்கத்துடன் இப்பொழுது A++ டாப் 200 காலேஜஸ் 10-year autonomous renewal எல்லாம் முடித்த பிறகு இன்னும் தாளாளர் சொன்னது போல் இதற்கும் தாண்டி ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் எக்ஸலன்ஸ் இல்லை ஒரு டீம்ட் யூனிவர்சிட்டி ஆக கூட இதை உயர்த்தணும் என்ற ஒரு எண்ணத்துடன் அனைவருடைய முயற்சியுடன் இங்கே செயல்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. இது எந்த கல்லூரிக்கு மட்டும் இல்லை, சமுதாயத்துக்கும் நம் தமிழ்நாட்டுக்கும் ஒரு பெரிய தூணாக ஒரு பலனாக இருக்கும் என்று கருதுகிறேன். இங்கே பேசியவர் சிலர் கூறினார்கள், கல்வி ஒரு மனிதனுடைய தரத்தை உயர்த்தும், வாழ்க்கை முறையை சிறப்பிக்கிறதுக்கு வாய்ப்பளிக்கும். அதை தாண்டி சிறந்த கல்லூரிகள் ஒரு சமுதாயத்துக்கு அடையாளம் காணும் வகையில் மாற்றத்தை உருவாக்குவதற்கு பணி செய்கிறார்கள். குறிப்பாக இந்த கல்லூரியில் எந்த அளவுக்கு எய்டட் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரோக்ராம்ஸ் இருக்கோ அதை விட அன்எய்டட் மிகவும் பெரிதாக இருக்கிறது என்றது இந்த கல்வியோடைய சிறந்த ஒரு செயல்பாட்டுக்கு ஒரு உதாரணமாக ஆதாரமாக இருக்கும். இங்கே சமுதாய இணக்கத்திற்கு எல்லா பேக்ரவுண்ட்லேருந்தும் மதத்திலிருந்தும் 50% மாணவிகள் வைத்த ஒரு ஸ்டூடெண்ட் பாடி வைத்திருப்பது இன்னும் பாராட்டத்தக்கது. இங்கே 2 கருத்துக்கள் கூறினதை நான் கொஞ்சம் விளக்கம் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். முதலில் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இங்கே தொழில்நுட்ப பூங்கா உருவாக்குவதை பற்றி கூறினார். தமிழ்நாட்டிலேயே தென் மாவட்டங்களில்தான் கல்வி சதவிகிதமும் கல்லூரிகளும் நிறையாக இருக்கின்றன. ஆனால் வேலை வாய்ப்புகள் அந்த அளவுக்கு இங்கே இல்லை, அதுதான் உண்மை. எனவே தான் முதலமைச்சர் அவர்கள் அனைவரும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்றதற்கு எல்லா மாவட்டங்களிலும் வேலை வாய்ப்புகள் உருவாக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துடன் அனைத்து திட்டங்களையும் அறிவித்துக் கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் ஏற்கனவே பல மாவட்டங்களில் திருநெல்வேலி உட்பட்டு தொழில்நுட்ப பூங்காக்கள் மற்றும் அதேபோல் பல முயற்சிகள் அறிவிக்கப்பட்டு சட்டமன்றத்தில் அது செயல்பாட்டுக்கு வர சூழ்நிலையில் இருக்கின்றது. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நிதி நெருக்கடி ஏற்கனவே நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது கொஞ்சம் கடினமாக இருந்தது, அது இன்னும் ஓரளவுக்கு நீடிக்கிறது. எனவே அரசாங்கமே எல்லா இடத்திலும் ஒரே நேரத்தில்
பூங்காக்களை உருவாக்குவதற்கு நிதி ஆதாரம் பற்றாது என்றதுதான் உண்மை. ஆனால் இன்றைக்கு இருக்கிற உலக அளவில் இருக்கிற பொருளாதார ஒரு சூழலில் ஐடி வேலை வாய்ப்புகள் இந்தியாவிலும் அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டிலும் மிகுந்த வேகத்துடன் உருவாக்கி கொண்டு வருகின்றன. நான் சட்டமன்ற தொடரில் சென்ற மாதம் உரையாற்றும் போது நான் கூறினேன், என் கணிப்பில் தமிழ்நாட்டில் மாதத்துக்கு 10,000 வேலை வாய்ப்புகள் ஐடியில் உருவாக்கி கொண்டு இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இதை அரசாங்கம் முயற்சி எடுத்து 2 மடங்கு இல்லை 3 மடங்கு ஆக்கிறதுக்கு நாங்கள் திட்டமிடுறோம். அதற்கு எந்த அளவுக்கு பூங்காக்கள் முக்கியமோ அதே போல் சரியான நிறுவனங்களை உலக அளவில் சரியான நேரத்தில் கண்டறிந்து அவங்களுக்கு உதவி செய்து ஊக்கமளித்து அவங்களுடைய பிரச்சனைகளை தடைகளை நீக்கி அவங்க இங்கே வந்து கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கு உதவுவது எங்களுடைய கடமையாகும். அந்த பணியில் தொடர்ந்து நாங்கள் கவனம் செலுத்தி அதை சிறப்பிக்கிறதுக்கு படியெடுத்து கொண்டிருக்கிறோம். அதேபோல் மாண்புமிகு துணைவேந்தர் அவர்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்றதை பற்றி கூறினார், அதோடைய பொட்டென்ஷியல். In fact, just yesterday I was in Kerala. I was invited by the Chief Secretary and the government of Kerala to speak at a festival called Keralium in Trivandrum. There I mentioned that in my 30 or 40 years of professional life, this is the 3rd or 4th coming of artificial intelligence. It is the time now, it is the future now. என்று 3-4 முறை நான் கேட்டிருக்கிறேன் இறுதி 30-40 ஆண்டுகளில். But what makes it different this time is the capacity to store, to create, to analyze almost unlimited amounts of data. The capacity to process voice as easily as we can process text or soft data. And the capacity to get on-demand computing power as needed. In the old days, unless you could afford a supercomputer, you couldn't get access to one. Now with cloud computing, anybody can buy the equivalent of a supercomputer's worth of computing power for a few hours at a time at a reasonable cost. These are the things that will drive the AI revolution, and in particular the AI revolution in governance and in the way that the government interacts with the citizens. I gave the example that when I was doing my dissertation research, my dissertation incidentally was in human-computer interaction for my PhD, and it was titled Individual Differences in Cognition and the Implications for Interface Design. We were trying to see how we could make the appearance of the computer match the expectations of people and make it easy for people to use computers. Here we are about 30 years later, 25 years later, and what we have arrived at is that instead of trying to train people to use computers, we want to train the machine to learn better about human beings so that they can interact in their natural language, in their natural voice. That is the identity and the hallmark of this generation of artificial intelligence, where we are training the machine to understand human beings rather than training human beings on how to use the machine. Therefore, this technology, this generation of AI has huge potential because it is the job of the government to serve not just every citizen but particularly those underprivileged, undereducated, underempowered, those with less access, and therefore this technology I think will be, if applied properly, a profound game changer in the quality of our democracy and the quality of our governance. It used to be said when I was studying interface design that a famous professor at the MIT Media Lab said, when I think about an interface or a design or an icon or a screen object, I think, will my grandmother in Ohio be able to understand how this works and interact with it? அதற்கு
எதிராக நான் இன்றைக்கு கூறுவேன், எந்த ஒரு தொழில்நுட்பத்தையும் அரசாங்கமோ இல்லை ஒரு நிறுவனமோ உருவாக்கினால் அதை பாளையங்கோட்டையில் இருக்கிற ஒரு மூதாதையர் அதை பயன்படுத்த முடியுமா என்ற அளவிற்கு திட்டமிட்டால்தான் இது மக்களுக்கு உண்மையான பயனை கொடுக்கும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்த வேண்டியது. In that sense, I think it is also a potential technology where we can leapfrog. Though Tamil Nadu has been a market leader, country leader to some extent, we have this huge disparity that much of our talent இங்கே படித்து தமிழ்நாட்டில் படித்து பல இடங்களுக்கு சென்று அங்கே பணியாற்றுகிற இளைஞர்கள் திறமையானவர்கள் அவர்களை மீண்டும் ஈர்த்து தமிழ்நாட்டிலேயே ஒரு தொழில்நுட்பத்தை உருவாக்குவதற்கு இல்லை ஒரு தொழில் நிறுவனத்தை உருவாக்குவதற்கு ஊக்குவிக்கும் வகையில் அரசாங்கம் செயல்பட வேண்டும். We have already one great luxury because the bulk of IT employees in Tamil Nadu are Tamilians, are from Tamil Nadu. Therefore, the attrition rates are low, the costs are low, and the companies are more stable. If we can bring many more Tamils back, we will also be able to leverage. And this shift in the industry, going away from the traditional pattern of growth towards a disruptive technology like artificial intelligence, gives us a great opening to do that. நான் அந்த துறை அமைச்சர் என்ற காரணத்தினால் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கூறியதுக்கும் துணைவேந்தர் அவர்கள் கூறியதுக்கும் சில விளக்கங்கள் கொடுத்தேனே தவிர இந்த விழா அந்த துறையை பற்றி இல்லை. இந்த விழா இந்த கல்லூரியை பற்றி தான் இன்றைய பாராட்டு விழாவாக நடந்து கொண்டிருக்கிறது. எனவே நான் இறுதியாக 2 கருத்துக்களை கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். இந்த விழாவிற்கு என்னை அழைத்ததுடன் வருவதில் நான் பெருமிதம் பெற்றது என் தந்தை உறவு வைத்திருந்த ஒரு நிறுவனத்திற்கு என்னையும் அழைத்து அதுவும் முன்விழாவிற்கு எனக்கு ஒரு பங்கு அளித்ததில் நான் மகிழ்ச்சி அடைந்தேன். உடனே ஏற்றுக்கொண்டு இங்கே வந்திருக்கிறேன். அதையும் தாண்டி இங்கே கூறினது போல் இந்த தலைமுறையோடு முடிந்து கொள்ளக்கூடாது என்றதற்காக என் புதல்வனையும் அழைத்து கொண்டிருக்கிறேன். இங்கே அமர்ந்திருக்கிறேன். நான் ஒரு மாதத்தில் எத்தனையோ நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டுவேன். எல்லா நிகழ்ச்சிகளிலும் ஏதோ ஒரு பரிசு அளிப்பார்கள். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் எனக்கு அளித்த பரிசுகளில் இந்த தாளாளர் எழுதிய கவிதையும் அதை பாட்டாக உருவாக்கி மாணவிகளுக்கு பயிற்சி கொடுத்து இன்று இங்கே பாட வைத்தது மிகப்பெரிய ஒரு மதிப்பில்லா பரிசாக வரமாக நான் கருதுகிறேன். எனவே அவருக்கு மீண்டும் ஒரு முறை நான் அதற்கு நன்றி கூறுகிறேன். இந்த கல்லூரி 50 ஆண்டுகள் சிறப்பாக செயல்பட்டு எத்தனையோ ஆயிரம் மாணவர்கள் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் 1986வது பேட்ச் கிராஜுவேட் என்ற பெருமை உட்பட்ட எத்தனையோ மாணவர்களுக்கு எத்தனையோ வகையில் அவர்கள் வாழ்க்கை தரத்தை முன்னேற்றி அவர்களுக்கு வாழ்க்கையில் வாய்ப்பளித்ததை பாராட்டி அடுத்த 50 ஆண்டுகளில் நீங்கள் வைத்திருக்கிற இலக்குகளான இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் எக்ஸலன்ஸ் டீம்ட் யூனிவர்சிட்டி அடைந்து இன்னும் பல 10,000 மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு உங்களுடைய நற்பலன் கிடைக்கட்டும் என்று வாழ்த்தி இந்த விழாவிற்கு என்னை அழைத்ததுக்கு மீண்டும் ஒரு முறை என் நன்றியை தெரிவித்து நான் விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி மாண்புமிகு அமைச்சர் அவர்களே. உலகத்தினுடைய 60 நாடுகளை சுற்றி பார்த்தவர்கள் நீங்கள். உலகத்தினுடைய மிகப்பெரிய தொழில் நிறுவனங்களினுடைய சிஇஓவாக செயல்படக்கூடியவர்கள் நீங்கள். சிங்கப்பூர் மற்றும் குளோபல் கேபிட்டல் மார்க்கெட்ஸ் என்று சொல்லப்படுகிற நிறுவனம் முதல் உலக நிறுவனங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக திகழக்கூடிய நீங்கள் நம் கல்லூரிக்கு வந்து நம் மாணவர்களை வாழ்த்தியது நாம் கல்லூரி பெற்ற பேரு. தாயாளர் அவர்கள் குறிப்பிட்டபடியாக மாணவர்கள் பாடிய அந்த பாடல் உங்களுடைய மனதை தொட்டிருக்கிறது.
நிச்சயமாக என்றைக்கும் மறக்க முடியாத நிகழ்வாக இந்த நிகழ்வு அமையும். உமாசங்கர் ஐஏஎஸ் அவர்கள், ஆனந்த் ஐஏஎஸ் அவர்கள் நம்முடைய கல்லூரியிலே பயின்றவர்கள். முத்துக்கருப்பன் எம்பி அவர்கள், மாண்புமிகு நாகூர் மீரான் அமைச்சர் அவர்கள் நம்முடைய கல்லூரியிலே பயின்றவர்கள். நீதி அரசர் ஆதிநாதர் அவர்கள் நம்முடைய கல்லூரியிலே பயின்றவர்கள். இன்றைக்கு மேடையில் இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய